அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பீஃப் கறி குழம்பு ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். அதுக்கு பீஃப் 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொழுப்பு சேர்த்த கறியாக வாங்கிக்கோங்க. கொழுப்பும் எலும்பும் சேர்ந்த கறியாக. 5 தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் மெலிசாக. ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராமு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரியட்டும். உங்களுக்கு சோம்பு வேணும்னா சோம்பு ஆட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கண்ணாடி பதத்துக்கு வதக்கணும். கொஞ்சம் நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா தீ விட்டுருங்க. இப்போ வதங்கிருச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நல்லா போட்டு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அது வரைக்கும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா மல்லியை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க. அப்புறமே நம்ம வெட்டி வச்ச தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா ஒரு சேர கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான மசாலா சேர்த்துக்குவோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் எப்படி கறி குழம்பு ரெசிபி பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா எனக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம கழுவி வச்சுட்டு நல்லா பீஃபை சேர்த்துக்குவோம்.
இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல எவ்வளவோ அதுக்கேற்றாப்புல சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தோன்னே நல்லா கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடி பிடிக்க விட்டுறாதீங்க, நல்லா கிளறி விடுங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் ஆச்சி மட்டன் மசாலா தான் எடுத்திருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் வதக்கி விடுங்க. மசாலா பச்சை வாசனை போட்டும் கொஞ்சம் வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடுங்க. தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம். இப்போ எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 செம்பு தண்ணி சேர்த்துருக்கேன். திருப்பியும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். நம்ம சட்டியில் செய்கிறனால வேக கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 20 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ தேங்காய்க்கு தேவையானதை அரைச்சிக்கலாம். தேங்காய், அது கூட வந்து 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சோண்டு கசகசா, 3 முந்திரி, 1 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இதெல்லாம் உங்களுக்கு புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அரைச்ச தேங்காவை அந்த குழம்புல சேர்த்து அது கூட ஒரு அரை மூடி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் கழித்து திறந்து பாருங்கள். திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா கமன்னு சூப்பரான பீஃப் கறி குழம்பு தயார். உங்கள் வீட்லேயே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாரி உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா பாட்டியெல்லாம் எப்படி குழம்பு வைப்பாங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது என்ன ரெசிபி வேணுமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.